வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் டிசம்பர் 3 இயக்கத்தினுடைய தலைவர், பேராசிரியர் தீபக்நாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். நிறைய பேர் அவருக்கு சொல்லிக்கிறாங்க. பரம்பொருள், மகாவிஷ்ணு, இன்னொரு அவதாரம் அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சன் டிவி வந்து குடுத்திருக்கக்கூடிய டைட்டில் அப்படின்றது மூட நம்பிக்கை பேச்சாளர் அப்படின்ற டைட்டில் வந்து அவருக்கு குடுத்திருக்காங்க. அந்த நபர் பேசிய பேச்சு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் குறித்து ரொம்ப கொச்சையான ஒரு வாதத்தை பேசிட்டு அதை நியாயப்படுத்துற முயற்சியிலையும் அவர் அந்த மேடையிலே பண்ணதெல்லாம் பார்க்க முடிந்தது. உங்கள் அமைப்புல இருந்து நீங்க மிகப்பெரிய கண்டனத்தையும் அந்த அமைப்பை தடை செய்யணும்ன்ற கோரிக்கை எல்லாம் முன் வச்சிருக்கீங்க. எப்படி பாக்குறீங்க? ஒரு குழந்தைங்க மத்தியில போயிட்டு இங்க ஒரு மாற்றுத்திறனாளிகள் குறித்து அல்லது உடலில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு குறித்து அது கர்ம வினை, முன்ஜென்மத்தினுடைய பாவம், முன்ஜென்மத்துல பாவம் பண்ணதுனால இன்னைக்கு இப்படி எல்லாம் பிறக்கிறாங்கன்னு ரொம்ப கொச்சையாக பேசக்கூடிய அந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க நீங்க முதல்ல? சற்றும் அறிவியலுக்கு ஒவ்வாத ஒரு பேச்சு, ஒரு அறிவார்ந்த பேச்சு அல்ல. மிகப்பெரிய பிற்போக்குவாதம். மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கை அதை முன்னேற்றுவது அப்படிங்கிறது சமூகவியல் ரீதியாக ஒரு கடும் சவாலுக்குரிய விஷயம். நீங்க எல்லாரும் எங்களை உடலியல் சவால் உள்ளவர்கள் சொல்றீங்களே தவிர, இந்த சமூகம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சவால்களில் இருந்து மீண்டு வருவதற்கான போராட்ட களத்தில் நிற்கக்கூடியவர்கள் தான் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் என்பதுதான் யதார்த்த உண்மை. அப்படி இருக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், கலை உலக தோழர்கள், ரொம்ப ஆழமான பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சியாளர்கள், சமூக விஞ்ஞானிகள், பல தரப்பட்ட மக்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையில் மேம்பட வேண்டும், அவர்கள் ஊக்குவிப்போடும் உந்துதலோடும் வாழ்க்கையை உரிமைசார் பார்வையோடு எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தோடு சேர்ந்து முனைந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நீங்கள் பிறந்த பிறப்பின் அடிப்படையில தான் பல நேரங்கள்ல சிக்கலே. பிறப்பின் அடிப்படையில தான் உங்களுக்கு பாகுபாடே. இங்க பிறப்பே பாவத்தினால் ஏற்பட்டதுதான் இது அப்படின்னு கிட்டத்தட்ட எங்களையும் அதே பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பாகுபாட்டு சனாதன தர்மத்துக்குள்ளார அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த மகாவிஷ்ணு அவருடைய பேச்சு. இது ரொம்ப ஒரு ஆழமான பிற்போக்குவாதம். இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, பிறக்கும் பொழுதே வியாதியோடு பிறக்கிறவங்க, கன்ஜெனிட்டல் டிசபிலிட்டி, பிறப்புக்கும் பொழுதே ஊனத்தோடையும் உடலியல் இயலாமையோடையும் வியாதியோடையும் இருக்கிறாங்கல்ல, ஜுவனைல் டயபிட்டிஸ் இருக்காங்க, பல கன்ஜெனிட்டல் டிசீஸ் இருக்கு. இப்ப இந்த குழந்தைகள் எல்லாம் அறிவு கொண்டு நம்ம பார்க்கணும், என்ன செய்யலாங்கிறத பார்க்கணும். அதான் எம்பத்தி. இது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கள் மீதான எங்களுடைய மதிப்பீடு இருக்குல்ல, செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் மீதான சுய மதிப்பீடு மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அது கொண்டு போய் விட்டுரும். மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் இருக்காங்களே, அவர்கள் நம்ம ஏதோ பாவம் பண்ணதுனாலதான் அந்த குழந்தைகளை பெற்றெடுத்துட்டோம். பல மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம போன ஜென்மத்துல முன்வினை தான் நாம இந்த ஜென்மத்துல மாற்றுத்திறனாளியா இருக்கோம், அப்ப இப்படிதான் நம்ம இருக்கணும், இந்த கஷ்டம் எல்லாம் நாமளே நமக்கு தேடிக்கொண்ட வினை அப்படிங்கறது நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் அவர்களை மீட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். உரிமைசார் பார்வைக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் என்று இந்த சமூகம் விரும்பலாம். ஆனால் உளவியல் சிக்கல் இருக்கு பாருங்க. நீங்க எத்தனையோ திரைப்படங்கள்ல பார்த்திருப்பீங்க. உளவியல் மனச்சிக்கல் இருக்கே, அது எத்தனையோ விதமான சீன பெருஞ்சுவர்களை விட பெரிய பெருஞ்சுவர். இதை தாண்டி வர்றதுக்கான கஷ்டம். அதனால இந்த பேச்சு என்பது ஒரு மோசமான பின்விளைவுகளை உண்டாக்க வல்ல ஒரு நெகட்டிவ் ரீஅஃபர்மேஷன் இந்த சமூகத்துக்கு மகாவிஷ்ணு அவர்கள் செய்திருக்கக்கூடிய பெரும் இழுக்கு கேடு. இதுதான் என்னுடைய பார்வை. ஏற்கனவே சமூகத்துல இந்த மாதிரியான ஒரு மாற்றுத்திறனாளி குறித்து பலர் பார்க்கிற பார்வை, பேசக்கூடிய பேச்சுக்கள், அவங்கள புள்ளி பண்றது, அசிங்கப்படுறது எல்லாமே இது சம்பந்தமாக ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற ஒண்ணு. அதை இவர் மேலும் அதை ஆம்பிளிஃபை பண்ணிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாமா? மாற்றுத்திறனாளிகளை வீட்டை விட்டு எதிரில கிளம்பும் பொழுது வந்தாலே அபசகுணம் அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்வை சில இடங்கள்ல இருக்கு. அது உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்த்திருப்பீங்க. சகுனங்கள்ல ஊனமுற்றோரை பார்த்துட்டு எதிர போனோம்னா அது என்ன இருக்கு, அது தப்பான சகுனம், நல்ல சகுனம் இல்லை அப்படிங்கிற பார்வை இருக்கு. சனீஸ்வரன் ஒரு சாமியை வச்சிருக்கிறாங்க. அந்த தெய்வம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மாற்றுத்திறனாளியே அது அவர் நடக்க முடியாது, மந்தன் அப்படின்னு ஒரு பேர்வையை வச்சிருக்காங்க. அந்த தெய்வத்துடைய அந்த கடவுள் சனி பெயர்ச்சி நடக்குதுங்கிறாங்க. அந்த சனீஸ்வரனுடைய மோசமான தாக்குதல்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் மாற்றுத்திறனாளிகளுக்கு போய் உதவி செய்யுங்க, ஏன்னா அவன் ஒரு ஊனமுற்றவர் அப்படின்னு பாக்குற பார்வை. இதெல்லாம் கடுமையான பிற்போக்குவாதம்.
இப்ப இதுல இருந்துலாம் நம்ம வந்து மீட்டு எடுப்பதற்கு நாங்கள் எத்தனையோ முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கும் போன் பண்ணி கேட்பாங்க, நாங்க ஏதாவது உங்களுக்கு உதவி செய்ய விரும்புறோம். எனக்கு நல்லா தெரியும் அது சனி பயிற்சினால பரிகாரத்துக்கு எங்களுக்கு செய்ய வர்றாங்கன்னு எனக்கு தெரியும். நாங்கள் காட்சி பொருள் அல்ல. we are not objects of charity. we are not exhibitions. எங்களை மனிதர்களாக மதிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் அஸ் அஸ் பீப்புள், பர்சன். முதல்ல நாங்க மனிதர்கள். நான் எப்படி சொல்ல விரும்புறேன்னா, நம்மளுடைய என்னுடைய கருத்தியல் என்ன, நான் என்ன படிச்சிருக்கேன், மாற்றுத்திறனாளியுடைய பார்வை என்ன, அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன முனைப்பு, அவருடைய வேல்யூ சிஸ்டம் என்ன, எதுவுமே தெரியாம எங்க வீட்டுக்கு வழி தெரியாம ஒரு போஸ்ட்மேன் நிக்கிறாருன்னா, அந்த பகுதி ஆட்கள் எப்படி நம்ம ஃபைனலா சொல்லிருப்பாங்க, அவர் நடக்க முடியாத ஒரு ஹேண்டிகாப்டு, அவர் வீட்டு இது அவரு தான் வந்துக்குது அப்படின்ற ஒரே வார்த்தையில என்னுடைய எல்லா ஒட்டுமொத்த அடையாளத்தையும் என் ஊனத்தின் நிமித்தம் சுருக்கி விடுகின்ற மோசமான விஷயம் ஏற்கனவே சமூகத்துல இருக்கு. ஒரு மனிதனாக என்னை பார்க்காமல் ஐ எம் எ பர்சன் இல்ல, ஐ எம் எ டிசேபிள்டு பர்சன் பார்க்கக்கூடிய ஒரு பிற்போக்கு பார்வை ஏற்கனவே ஸ்டிக்மடைஸ்டா இந்த சமூகத்துல இருக்கு. அதை இன்னும் மோசமாக செய்யும் இந்த இவருடைய பேச்சு. இந்த மாதிரியானவருடைய களமாடுதல் இருக்கு பாருங்க, அது இந்த சமூகத்தை, வளர்ந்து வரக்கூடிய சமூகத்தை காலை பிடித்து கீழே இழுத்து இடர வைக்கக்கூடிய பேச்சாத்தான் இதை பார்க்கிறேன். ஆனா இன்னைக்கு நீங்க இந்த சமூகத்தினுடைய காலை பிடிச்சி இழுக்கிறாருன்றீங்க. அந்த இடத்துல இருந்து நான் கேட்க விரும்புறேன், சமூகம் இப்பதானே இது குறித்தான பார்வை எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் இந்த சமூகம் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இருக்கு, மாற்றுத்திறனாளிக்கான இடங்கள் வந்து ஒழுங்கா கொடுக்கப்படுதா, எல்லா இடத்துலயும் இப்ப ரிசர்வேஷன் எப்படி இருக்கோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் எல்லா இடத்துலயும் அவங்களுக்கான ஸ்பேஸ் என்ன, அவங்க எப்படி வந்துட்டு போவாங்க. இப்ப மெரினா பீச்ல வந்து மாற்றுத்திறனாளிகள் நடப்பதற்கான ஒரு நடைபாதை ஒண்ணு உருவாக்கப்பட்டது. இது எல்லாமே இப்ப சமூகம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு குறைபாடு, இதை நம்ம சமூகமாக சேர்ந்து மாற்றணும்னு மாத்திட்டு இருக்கும் பொழுது அது முன்ஜென்ம வினைன்னு திரும்ப வந்து ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்றது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது வந்துங்க முதல்ல அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை பாதிக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கான நான் போன ஜென்மத்தில் இந்த பாவத்தினாலதான் நான் இப்படி இருக்கேங்கிறத அவன் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு இடத்துக்கு வரும் பொழுது எந்த முனைப்போடு அவரு வெளியில வருவாரு, புதிய விஷயங்களை போய் அவர் முனைப்பு எடுப்பாரு. இப்ப நீங்க எல்லாரும் கம்ஃபர்ட் ஜோன் ஒண்ணு பேசுறோம்ல, அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்தாதான் மேன்மை உண்டுன்னு பேசுறோம்ல, அதேதான் மாற்றுத்திறனாளிக்கும். அப்ப அவரு தான் இப்படிதான் இருக்கோன்றதை இன்டர்னலைஸ் பண்ணிட்டாரு. நான் போன ஜென்மத்துல செஞ்ச முன்வினையின் காரணமா தான் இந்த ஜென்மத்துல நான் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறேங்கிறத நம்பிட்டாருன்னா அவர் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளதான் இருப்பாரு. அதுல இருந்து எப்படி வெளியில வருவார்? சாதாரண மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கே கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வருவது சங்கடம் என்றால், மாற்றுத்திறனாளிகளுக்கு இத்தனை விதமான இயலாமைகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு, வாய்ப்பு அரிதாக கிடைக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு, சமூக பங்கேற்பே சவாலாக இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளிக்கு சமூகத்தின் மனப்பான்மை அவ்வளவு முன்னேறாத இடத்துல the attitude of the people itself. ஸ்காட் ஹேமில்டன் ஒருத்தர் சொல்வாரு, the only disability in life is bad attitude என்பார். தவறான மனப்பான்மை தான் வாழ்க்கையின் ஒரே ஊனம்ங்கிறார். அப்ப அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு சேர்ந்து எங்கள் உடலியல் இயலாமையும் சேர்ந்து ஊடாடுகின்ற பொழுது, ரெண்டும் சேரும் பொழுது எத்தகைய சிக்கலையும் சிரமத்தையும் இது மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உருவாக்கும் என்பதை கேட்கின்ற பார்க்கின்ற தோழர்களுக்கு நான் மனசுல விட்டுறேன். சிலதெல்லாம் அனுபவிக்கணும். ஒரு பழமொழி சொன்னா ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும்ன்றாரு பாருங்க. எங்கள் வழியை எங்கள் இடத்தில் இருந்து புட்டிங் யுவர் செல்ஃப் இன்டு அவர் ஷூஸ், அப்பதான் அது புரியும். சில வழிகள் எல்லாம் நீங்க எவ்வளவுதான் வார்த்தைகளை சொன்னாலும் புரியாது. இப்ப மாற்றுத்திறனாளிகள்கிட்ட வேலை பார்க்கிறதுங்கிறது ரொம்ப அறிவார்ந்த வேலை. இட் இஸ் நாட் எ எமோஷனல் ஒர்க். ஒரு புரிதல் சொல்றேன், 2 கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி ரொம்ப பாதிக்கப்பட்டவர் நீங்க நினைக்கலாம். ஆனால் ஒரு கால் தாங்கி நடந்து வர்றாரு பாருங்க, குனிஞ்சு ஒரு காலை பிடிச்சு இன்னொரு காலை எடுத்து வைக்கிறாரு பாத்தீங்களா, ஒரு கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி. அவர் தான் நடக்கிறது ரொம்ப சிரமப்படுவார். பங்கனலி அவருக்கு தான் கஷ்டம். ஏன்னா புவியீர்ப்பு விசையை நோக்கி ஒரு அடி எடுத்து முன்னாடி வைக்கும் பொழுது முதுகு முன்னாடி வரும் பூமியை நோக்கி, அதை அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு முதுகு வந்து அந்த புவியீர்ப்பு விசையை விட்டு மேல எழும்பும். அப்ப முன்னாடியும் பின்னாடியும் ஒரு கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி படுற பாடு ரொம்ப கஷ்டம். ஆனா கம்பு வச்சு நடக்கிறவரு கம்பை ஊட்டி உடம்ப தூக்கி ஊஞ்சல் மாதிரி நடத்துறாரு. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நீங்க வெறுமனை பாத்தீங்கன்னா 2 கால் பாதிக்கப்பட்டவர் தான் அதிகமான ஊனம் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் நடைமுறையின் சிக்கல் அதிகம். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அறிவார்ந்து டெய்லர் மேடா பார்த்தா மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகளோடு பயணிக்க முடியும். அது அறிவார்ந்த வேலை. இப்ப இந்த அறிவார்ந்த வேலைக்கு பொதுவாக நம்ம யாரும் வர்றதில்லை. நம்ம இப்ப எப்படி பார்த்துட்டு இருக்கோம் மாற்றுத்திறனாளிய? இட் இஸ் a photo opportunity. நான் இந்த மாற்றுத்திறனாளிக்கு உதவுனேன்னு எல்லாரும் பின்னாடி போட்டுக்கிட்டு Facebookல லைக் வாங்குற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்.
அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மனப்பான்மை எத்தனை விதமான தடைகளை எங்களுக்கு உருவாக்கும். அப்ப இந்த மன தடைகள் பெருசா இருக்கு, ஏற்கனவே பெருசா இருக்குங்கிறத ஐநா மாற்றுத்திறனாளிகள் உரிமை உடன்படிக்கை மிக தெளிவாக சொல்லுது. வாட் இஸ் எ டிசபிலிட்டி அவங்க கேக்குறாங்க. அந்த சாசனம் என்ன சொல்லுது? மனித மனக்கட்டமைப்பும் மனிதர் ஏற்படுத்தி வைக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பும் சேர்ந்துதான் ஊனத்தை உருவாக்குகிறது. இதான் மாற்றுத்திறனாளிகள் உரிமை உடன்படிக்கையினுடைய மிக தெளிவான பார்வை. அப்படி இருக்கும் பொழுது இந்த மனக்கட்டமைப்பை மகாவிஷ்ணு மாதிரியான ஆட்கள் பாவத்தின் சம்பளம் தான் இந்த ஊனம் என்கின்ற அந்த கருத்தியலை விதைக்கும் பொழுது அது அந்த கட்டமைப்பு மனக்கட்டமைப்பு எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனக்கட்டமைப்பை அது அதிகமாக வலுப்படுத்தும். அது எங்களுக்கு பல சங்கடங்களை கொண்டு வந்துடும். எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களை பெற்றவர்களுக்கும். அதே அவர் திருவள்ளுவர் சொல்றாரு. நான் கேட்கிறேன், ஒரு இன்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி. வள்ளுவர் சொல்றாரு, உடம்புல ஊனம் இருப்பது யாருடைய தவறும் அல்ல, அது யாருடைய பழியும் அல்ல, அது அவர் ஊனமுற்றவருடைய பழியும் அல்ல, அந்த மாற்றுத்திறனாளுடைய பழியும் அல்ல, எங்க பெற்றவர்கள் பழியும் அல்ல. எது பழினா அறிவை கொண்டு ஆள நினைக்காமல், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சுக்காமல், செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருந்தால் அதுதான் பழி என்கிறார் வள்ளுவர். அது மட்டும் சொல்ல, உருவு கண்டு எல்லாமை வேண்டும். உருவத்தை வச்சு கேலி செய்யக்கூடாது. உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்தும். பெரிய தேருக்கே அச்சாணி தான் முக்கியம். அந்த அச்சாணி சின்னது, வலுவலுன்னு இருக்கும், கிரீஸா இருக்கும், அழுக்கா இருக்கும். இந்த மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு? போன ஜென்மத்துல செஞ்ச பாவத்தினாலதான் அசிங்கமா பிறக்குறீங்க, புண்ணியம் செஞ்சா அழகா பிறப்பீங்க. ஏங்க, பியூட்டி லைஸ் இன் பிஹோல்டர்ஸ் ஐஸ். பார்வையில் இருக்கிறது அழகு. அப்ப இது எப்பேற்பட்ட பாடி ஷேமிங் இது? இது எவ்வளவு பெரிய பிற்போக்கு தன்மை இது? இதை சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியுமா? போகிற போக்குல சில விஷயத்த சொல்லிட்டு போயிடக்கூடாது சார். அதோடைய தாக்கத்தை புரிஞ்சுக்கணும். அதான் நான் அந்த கிட்டத்தட்ட இப்ப இயேசு கிறிஸ்துவோடைய பைபிள் ஒண்ணு வருது பாருங்களேன். அவரை சிலுவையில அரைக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னதாக நம்ம விவிலியத்துல படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்னா, இவர்கள் செய்வது இன்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் சொல்றாங்க பாருங்க. நான் கிட்டத்தட்ட அப்படி இவர்கள் செய்யற டேமேஜுடைய ஆழம் தெரியாமல் இவர்கள் செய்திருக்கிறார். அதான் நான் புரிஞ்சுக்க முடியும். அவருக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கும் நீங்க செய்யற தப்பினுடைய ஆழம் தெரியாமல் செய்கிறீர்கள். இன்னைக்கு வந்து நேர்ல ஆஜராகிறாரு, நேர்ல வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஆனா இது வரைக்கும் அந்த கருத்துக்கு எந்த மறுப்பையும் அவர் தெரிவிக்கல. அவர் பேசின தப்புன்னு எந்த இடத்துலயும் அவர் இன்னும் பதிலே சொல்லாம இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? தான் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நபர், சட்டம் அல்லது மற்றவர்களுடைய உணர்வு, இதற்கு எல்லாம் அப்பாற்பட்ட மனிதன் நினைக்கிறாரா? என்ன ஒப்பீனியன் நினைக்கிறீங்க இது தொடர்பாக? இல்ல, இப்ப நான் அதை வியூகமாக நம்மளால அதை சொல்ல முடியாது. ஆனால் அவர் வருத்தம் தெரிவிக்கவில்லை. இஷ்யூ வந்துருச்சு, சென்னை வரன்றத அவர் வெளியில இருந்து வீடியோ போடுறாரு. இது மற்றவருடைய உணர்வை காயப்படுத்திருக்கு, மாற்றுத்திறனாளிகளுடைய உணர்வை காயப்படுத்திருக்குன்னா அது வருத்தம் கூட அவர் தெரிவிச்சுட்டு போயிருக்கலாம். அதுல எல்லாம் அவர் வந்து தலையிடவே இல்லை. நான் வந்து ஃபாரின்ல இருக்கேன், துபாயில இருக்கு, மலேசியால, சிங்கப்பூர்ல எனக்கு வேலை இருக்கு, பட் இருந்தாலும் என் மேல கொஞ்சம் அலிகேஷன் வந்ததுனால நான் டைரக்டா வந்து நான் அரசை வந்து சந்திக்கிறேன், போலீஸ் நான் வந்து மீட் பண்றேன்னு வராரு. அவர் பேசிய கருத்து தொடர்பாக எந்த இடத்துலயும் அவர் பேசவே இல்லை. அவருக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்துருச்சோன்னு நினைக்கிறேன். எனக்கு அவரு அதை ரசிக்கிறார் நினைக்கிறேன். அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி அவர் ரொம்ப ரசிக்கிறார். அது இந்த மனங்களினுடைய வருத்தங்கள் அவர் மனசுல ஏறின மாதிரி எனக்கு தெரியல. அன்பு நண்பர்களே, அவர் இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டினால ஃபியூச்சர்ல அவருக்கான அரசியல் பயணத்துல அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அப்படிங்கிற அந்த மனக்கண்ணோட்டத்தில் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். நான் வந்துருவேன், நான் எங்கேயும் ஓடி ஒளியில, நான் வர்ற ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் பண்றேன், நீங்க என்ன திட்ட நான் வளருவேன்றாருல. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு பிற சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு போக்காகத்தான் இது பாக்குறேன். சட்டத்தினுடைய கடமையை செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகள் உலகத்துல சட்டம் தன்னுடைய கடமை செய்யும். செய்ய வைப்போம். நாங்க அதாவது அம்பேத்கர் சொல்வாரு, எந்த சட்டமும் பேசாமல் தூங்கினாதான் சிக்கல். இங்கே பேசுகின்ற சட்டம் இருக்கிறது, பேசுகின்ற தோழர்கள் இருக்கிறோம். எங்கள் உரிமைகளை, எங்கள் கண்ணியத்தை நாங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். தமிழ் சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயம் இல்லை. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லை. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோன்னு பாடிய ஒரு அற்புதமான தமிழ் சமூகம் இது. இது வந்து நீங்க ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கூடாது. தந்தை பெரியார் வந்து விளைத்து வைத்திருக்கக்கூடிய பகுத்தறிவை கொண்ட தோழர்கள். சங்கர் தோழர் இருக்கார் பாருங்க, அவர் எழுந்திருச்சு நின்று பேசினாரு, அது சிங்க குரலாய் இருந்தது, சிங்க மகனாக பேசியிருக்கிறார். அதான் நான் பாக்கல. அதனால இவருடைய நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்கு நாங்க ஆள் இல்ல, அதை அவர் ரசிச்சுட்டு போட்டுருப்பாங்க. இறுதியா ஒரு கேள்வி, நீங்க வந்து ஸ்டார்டிங்ல பேசும்பொழுது ஒரு எம்பத்தியே இல்லாம அணுகிருக்காரு, ஒரு எம்பத்தியே இல்ல அப்படின்றத
அவர் பேசும்போது தெரிவிச்சிருந்தீங்க. அவர் மகாவிஷ்ணு, பரம்பொருள் அது இதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு அவர் ஆதரவாக ஒரு கட்சி வந்து களம் இறங்கியிருக்காங்க. பாஜக வந்து நேரடியாக அவருக்கு வந்து ஆதரவாக நாங்க நிக்கிறோம். அவர் பேசுனதுல என்ன தப்பு? கர்மான்றது ஒண்ணு இல்லையா? முன்ஜென்மம்னு ஒண்ணு இல்லையா? ஜென்ம இதெல்லாம் இருக்குதானே? அவரை வந்து ஏன் நீங்க குறி வைக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு 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 எம்பத்தியே இல்லாம பேசும் நபருக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி இறங்கி அவருக்கு ஆதரவாக பேசக்கூடிய இந்த பேச்சுக்களை எப்படி உணர்றீங்க? இது வந்து பியூர் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிங்க. இவங்க அவங்களுடைய விஷயத்தை இவர் பேசியிருக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு சீப் பாலிடிக்ஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு. ஏன்னா இவங்களுடைய கன்சர்வேட்டிவ் திங்கிங் தானே. பாவம், புண்ணியம், கர்மா, முன்ஜென்மை வினை, என்ன சனாதனம், நான் மேல, நீங்க சிஇஓட பெரிய அறிவாளியா, என்ன இதெல்லாம் கேட்கும் போதே அந்த நிலைப்பாடு தெரியலையா? கல்வியாளர் யார்? கல்வியினுடைய நிர்வாகி யார்? கல்வி நிர்வாகி தான் சிஇஓ. என் காலேஜ் பிரின்சிபால் ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போது அவர் பிரின்சிபால், அவர் கல்வி நிர்வாகி, அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் கிளாஸுக்கு வந்துட்டு அவரு ஆசிரியர். அது தெரியாம ஒரு கல்வி அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் இஸ் மோர் அகாடமிக்கலி குவாலிஃபைடுங்கிற புரிதல் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளு அவரை இவங்க தூக்கி பிடிக்கிறார்கள் அப்படின்னா இவங்களுடைய ஐடியாலஜி அண்ட் அஜெண்டா உள்ள இருக்குல்ல, வலதுசாரி சிந்தனை தானே அது. அந்த கன்சர்வேட்டிசம் தானே. அந்த கன்சர்வேட்டிவிசத்தை தூக்கி பிடிக்கும் பொழுது இவங்களும் அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியை எப்படியாவது, அதாவது கெட்டதோ நல்லதோ நான் எப்போதும் வெளிச்சத்துல இருக்கணும். வடிவேல் ஒரு படத்துல சொன்னதுமா, நம்ம பீலா விடுறோமோ கப்சா விடுறோமோ, நம்ம எப்போதும் இந்த மக்களுடைய பார்வையில் இருந்துட்டே இருக்கணும்ல. அந்த அரசியலைத்தான் பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது. அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஊதுகுழலாக, தொங்கு சதையாக மகாவிஷ்ணு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இதுதான் என்னுடைய கருத்தார்த்தம். பாரதிய ஜனதா கட்சி இவர்களை ஆதரித்து நேற்று ஒவ்வொரு டிவிக்கு ஒவ்வொரு பதில் சொன்னா என்னங்க அர்த்தம்? நேற்று நியூஸ் 18ல மகாவிஷ்ணு பேசுறது தப்புன்னு அவங்க பொருளாளர் பேசுறாரு. இங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு யாரு புதிய தலைமுறையில உட்கார்ந்து ஒருத்தர் என்ன சொல்றாரு, நாங்க வந்து ஆமா சுகர் வந்தாலும் பிபி வந்தாலும் அதுக்கு முன்ஜென்மை வினைதான் பேசுறாரு. ஏங்க உங்க ஸ்டாண்டு தாங்க என்னதுங்க? என்னதான் உங்க ஸ்டாண்டு? எடுப்பார் கைப்புள்ளியா? நான் தடி எடுத்தவனா தண்டக்காரனா பிஜேபியில? நான் கேட்கிறேன், சீரியஸாவே கேட்கிறேன். பிஜே என்ன கீழே எழுதுறவங்க எல்லாம் பாரு நம்ம உடன்பிறப்பு. ஏங்க சொந்த சிந்தனை கிடையாது எங்களுக்கு. ஏனால் நாங்கெல்லாம் படித்து கல்வி அறிவு, எங்களுக்கு சைட் என்பதை விட விஷன் ஜாஸ்தி. இந்த சமூகத்துக்கான ஆழமான பாசம் இருக்கு. உங்களை மாதிரி பிறந்த பழைய பரன்கள் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. நாங்க ஞான குப்பைக்கு சொந்தக்காரர்களே, ஞானத்திற்கு சொந்தக்காரர். நீங்கள் ஞான குப்பைக்கு சொந்தக்காரர். நான் பாரதிய ஜனதா கட்சி மகாவிஷ்ணுவை ஆதரித்தால் மிக கடுமையான கண்டனங்களை பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு நாங்க சொல்லிக்கோ. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க மாற்றுத்திறனாளிகள் மாற்றது போல திவ்யாங்ஜன் மாத்திருக்காரு. நான் ராஜா அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். திவ்யாங்ஜன் யாரை கேட்டு மாத்துறீங்க? நாங்க திவ்யாங்ஜன் மாற்றுத்திறனாளிகளுடைய பெயரை மத்திய அரசுல திவ்யாங்ஜன் மாத்திருக்கீங்களே, யாரை கேட்டு மாத்துறீங்க? பாரதிய ராஜா அவர்களே, நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றீங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த நாயக்கும் இல்லை, எந்த அருகதையும் இல்லை ராஜா போன்றவர்களை சப்போர்ட் பண்றது. கடுமையான தாக்குதல் கொடுப்போங்க. நீங்கள் வரலாற்றுல மிக முக்கியமான இடத்துல நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். ரொம்ப நன்றி தோழர். பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. குறிப்பாக இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதை முன் வச்சிருந்தீங்க. அந்த அமைப்பை தடை செய்யணும்ன்ற கோரிக்கையும் வலுவாக முன் வச்சிட்டு இருக்கீங்க. அரசு என்ன செய்யுதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.